வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நேரடி விவாதத்துக்கு போவாரா? சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈக்குவலாக உதயநிதி நீங்க கம்பேர் பண்ணாதீங்கன்றாங்க. அது ரொம்ப எங்களுக்கு அவமானம். அது குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே பண்பட்ட தன்மையோடு உங்களால் பேச முடிகிறதா? உதயநிதி ஸ்டாலின் சினிமால சந்தானத்து கூட காமெடி பண்ற மாதிரி பதில் சொல்றீங்க. இது யார் போய் வைக்கணும்? திமுக இந்த நாட்டுக்கு வேண்டாத ஒரு கட்சின்னு கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? யார் கட்சி தொடங்கினாலுமே எம்ஜிஆர் ஆட்சி தரம் தான் சொல்றாங்களே தவிர யாரும் இது வரைக்கும் கருணாநிதி ஆட்சி தரன்னு யாருமே சொன்னதில்லை. எனக்கு பெரியப்பா எம்ஜிஆர் ஆட்சி தரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. விஜய் துணை முதல்வர், எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர். யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், எங்களோடு இணைந்து பயணம் செய்யலாம். நிச்சயமாக இருக்காது களம் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே. தமிழக அரசாங்கம் இப்போ உள்ளாட்சி தேர்தல், காலியாக இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும். ஆனால் அவங்க நடத்த மாட்டாங்க. அரசியல் இருக்குதுன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னா இருக்குதுன்னு அர்த்தம். எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது அவர்கள் சொல்வது கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டலாம். கஞ்சா நல்லா திறம்பட வைக்கிறாங்க, அதில் பாராட்டலாம். சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதில் பாராட்டலாம். ஏடிஎம்கேல வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வாரிசு அரசியல் அது வந்து திரு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர நீங்க வேற யாருமே நீங்க சொல்ல முடியாது. இந்த கூட்டத்தில் அதுவும் கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டன் கூட நான் இருக்கிற இடத்திற்கு வரலாம் அப்படி ஒரு பொதுச் செயலாளர் பேசக்கூடிய ஒரு ஜனநாயகமிக்க ஒரு கட்சி. அது எல்லா கட்சியிலையும் சொல்ல மாட்டாங்க. நேரடி விவாதத்துக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி அவர்களை வந்து கூப்பிட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சார் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நேரடி விவாதத்துக்கு போவாரா? வாய்ச்சாவடாலோட அதை என்ன சொல்றேன்னா, வாய்ச்சாவடாலோட ஃபர்ஸ்ட் உதயநிதியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தலைவராகவே நாங்கள் எடுத்துக்கல. புரிதுங்களா? தலைவராக வரதுக்கு ஒரு தகுதி வேணும், பொறுமை வேணும், ஒரு பெரிய ஐடியாலஜி இருக்கணும். ஒரு வீட்டில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்றதுக்காக நீங்கள் தலைவர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், துணை முதலமைச்சர் ஆகிட்டு நீங்கள் தலைவராக நீங்கள் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சரிசமமாக கூப்பிட்ற அளவுக்கு எங்கள் தலைவர் உங்களோட தரம் தாழ்ந்தவர் இல்லை. நீங்கள் எங்கள் தலைவரை கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது. இருந்தாலும் ஸ்டாலினை நாங்கள் கூப்பிட்றோம், வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நீ ஒரு மேடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சீட்டு இல்லாமல் நாங்கள் என்னென்ன சாதனைகள் புரிஞ்சோம் இந்த அரசாங்கத்தினுடைய 4 ஆண்டுகள் 2 மாதங்களிலே என்னுடைய தலைமையிலான ஆட்சியில் நான் என்னென்ன சாதனைகள் புரிந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சீட்டு இல்லாமல் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வர முடியுமா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே பண்பட்ட தன்மையோடு உங்களால் பேச முடிகிறதா? உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் சந்தானத்து கூட காமெடி பண்ணுற மாதிரி பதில் சொல்கிறீங்க. இது யார் போய் வைக்கணும்? இல்லை, ஒரு டிபேட்னு வர்றப்ப யாராக இருந்தால் என்ன, போயிட்டு அங்கே ஆரோக்கியமான ஒரு உரையாடல் நடந்துச்சுன்னா அது போதும் இல்லை, யாரும் வராங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. அதுதான் கூப்பிட்றோம், வாங்க ஸ்டாலின் வாங்கன்றமே. உதயநிதி ஸ்டாலின் உதயநிதிலாம் ஒரு ஆளா நாங்கள் நினைக்கலன்றேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈக்குவலாக உதயநிதி நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்கன்ற நான். சரி, அது ரொம்ப எங்களுக்கு அவமானம். அது நாங்கள் அதை விரும்பல. ஸ்டாலின் ஈக்குவல் எங்களுக்கு. அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, வாங்க டிபேட் பண்ணலாம். தைரியம் இருந்தால் வாங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க இடத்த, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸ்டேஜை, நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நாங்கள் வரோம்னு சொல்லிட்டோமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில். நீங்கள் உதயநிதியை போய் எவ்வளோ பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை போய் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அவர் ஒரு ஆள் இல்லை சார். நமக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ஸ் இருந்துச்சு, பயங்கரமாக அவர் என்ன சொன்னாலும் அது கவனிக்கப்படும். இப்போ தற்காலிகமாக அந்த வாய்ஸ் கொஞ்சம் கவனிக்கப்படுறது கம்மியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை, அது நான் தமிழ்நாடு நோவுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எங்கேயும் நான் ஏனென்று சொன்னால் பல சமூக வலைத்தளங்களிலும் பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் பங்கெடுக்கிறவன் என்ற முறையில் அது போன்ற ஒரு தாக்கம், அது போன்ற ஒரு வினாவோ எழுந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆகச்சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறார். ஒரு 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 அறையில் உள்ளாக ஒரு 4 மிகப்பெரிய தமிழகத்திலே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அறிவார்ந்தவர்கள் பேசிய பேச்சு என் காதுக்கு வந்தது. நான் புரட்சித் தலைவரையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன், மாண்புமிகு அம்மாவை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்களை காட்டிலும் ஆகச்சிறந்த தலைவராக புரட்சி தமிழ் எடப்பாடியார் இருக்கிறார், அறிவார்ந்த தலைவராக இருக்கிறார். ஒரு வழக்கு என்று வருகிற போது அந்த வழக்கினுடைய சட்ட நுணுக்கங்களையும் மூலங்களையும் முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால் மிகச்சிறந்த ஒரு தலைவராக இவர்களை காட்டிலும் கூடுதலாக. அதனால் அவங்கள நான் டிஃபேம் பண்ணு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு அறிவின் அடிப்படையில் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல தாயும் தந்தையுமாக எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை காட்டிலும் கூடுதலாக இருப்பது அந்த இருவரும் தலைவர்களே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி தான் அது. அதனால் இந்த இயக்கத்தை வலுவாக நடத்துவதற்கு அறிவார்ந்த ஒரு தலைவராக, ஆகச்சிறந்த தலைவராக வருகிறார். அதில் எந்த விதத்திலையும் ஒரு சோடை போல, அதாவது எப்படின்னா மெல்ல அடி எடுத்து வைப்பது உங்களுக்கு மெதுவாக, உங்களுக்கு அது ஸ்லோ டவுனாக உங்களுக்கு தெரியுது, அது இல்லைன்னு சொல்ல வரேன் சார். விஜய் கூட ஏடிஎம்கே கூட்டணிக்கு தயாராகிடுச்சா சார்? இல்லை, அது இப்போ தேவையில்லை நமக்கு. அது கட்சி தொடங்கி இருக்கிறார், அவருடைய கட்சி தொடங்கிய மாநாட்டிற்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம், அவ்வளோதான். அது அவங்க பாத தனி, நம்ம பாத தனி.
தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அந்த ரொம்ப நாள் கழித்து நம்ம அதுக்குண்டான முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும். நேற்று கூட திருச்சி விமான நிலையத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார், தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, அதனால் நம்ம இதுக்கு இப்போ இது அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுகவினுடைய எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக அதிமுகவினுடைய கொள்கைகளுக்கு ஒன்றாக இணைந்து பயணம் செய்யக்கூடிய இயக்கங்கள் ஒன்றிணைகிற போது கூட்டணி வசப்படும்னு சொல்கிறாரு. அப்போ அதனால் அது இன்னும் டைம் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து எந்த இடத்துலையுமே ஏடிஎம்கே வந்து விமர்சிக்கிற மாதிரியோ சுட்டி காட்டுற மாதிரியோ பேச்சே இல்லை. ஸோ ஒருவேளை பின்னணியில் இந்த கூட்டணிக்கான ஒரு முன்னேற்பாடாக ஒரு முன்முயற்சியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது. இல்லை, இப்போ தாவேகா தலைவர் சகோதரர் விஜய் மட்டுமே அதிமுக விமர்சனம் செய்யாமல் தொடங்கும்போது விமர்சனம் செய்யாமல் இல்லை, யாருமே யார் இயக்கம் காணுகிற போதும் திமுக தான் பிரதான எதிரியாக இருக்கிறார்கள். காரணம், திமுக இந்த நாட்டுக்கு வேண்டாத ஒரு கட்சின்னு கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அண்ணன் வைகோ, அண்ணன் விஜயகாந்த், அண்ணன் சரத்குமார், இப்போ ஆரம்பித்திருக்கக்கூடிய அண்ணன் விஜய், எல்லாருமே வந்து திமுக இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் திமுகவை தான் எதிர்த்து பேசுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, யார் கட்சி தொடங்கினாலுமே எம்ஜிஆர் ஆட்சி தரன்னு தான் சொல்கிறாங்களே தவிர யார் இது வரைக்கும் கருணாநிதி ஆட்சி தரன்னு யாருமே சொன்னதில்லை. அப்போ ஏற்கனவே நான் சொன்னதுக்கு இது வலு சேர்க்கிற மாதிரி இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். அதனால் கருணாநிதி ஆட்சி தரன் இது வரைக்கும் யாரும் சொல்லலை, இனிமேலும் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி தரன் தான் சொல்கிறாரு. ஸ்டாலினே ஒரு இடத்துல பேசும்போது எனக்கு பெரியப்பா எம்ஜிஆர் ஆட்சி தரணும்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்பா ஆட்சி தர கருணாநிதி ஆட்சி தரன்னு சொல்லி அவரே சொல்லலை. சத்யா ஸ்டூடியோவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வலைவலி. அவர் ஸ்டாலின் கருணாநிதியோட மகன் அவரே சொல்கிறாரு, நான் வந்து எம்ஜிஆரோட ஆட்சி தான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ அந்த மாதிரி அதிமுக ஒரு ஒப்பற்ற கட்சியாக இருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. மக்களுடைய மனநிலையை புரிந்த ஒரு இயக்கம், பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு இயக்கமாக இருப்பதன் அடிப்படையில் தான் எல்லாருமே அதிமுகவை விமர்சனம் செய்யாமலும் புரட்சித் தலைவர் ஆட்சி தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் ஒரு சிறிய தொண்டனாக நான் இருக்கிறேன் என்பதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரே ஒப்பற்ற கட்சி அதிமுக. சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தியரிஸ்க்கெலாம் என்னவா கட்சிக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க சார்? என்ன விஜய் துணை முதல்வர், எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர், இதுக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் போயிட்டு இருக்கு. கட்சிக்கு உள்ள என்ன மாதிரி அட்ரஸ்? ஒவ்வொருத்தருடைய என்ன ஓட்டங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அதிமுக இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுன்னு சொல்லி. ஒரு வேறு சிலர் என்னலாம், விஜய் வந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் திமுக கூட்டணி சுக்குநூறு ஆகிடும், ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஒரு பிரயோஜனமும் எடுபடாது, அதிமுக தாவேகா கூட்டணி வருகிற போது மிகப்பெரிய வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகவும் அண்ணன் விஜய் துணை முதலமைச்சராகவும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்களுடைய எண்ணங்கள் தானே தவிர அதிமுகவில் அது போன்ற எந்த விதமான சிந்தனை ஓட்டங்களோ கருத்து பரிமாற்றங்களோ இது வரைக்கும் இல்லை. அதனால் காலம் அதுக்கு உண்டான முடிவை எடுக்கும். திரு விஜய் சொல்லியிருக்கிறார், அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறார், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் அதில் நான் அவருடைய கருத்துக்கு நான் உடன்படுறேன். எப்படின்னா, அண்ணன் வைகோ கட்சி ஆரம்பிக்கிற போது நான் கல்லூரி மாணவன், அந்த முதல் மாநாட்டை நான் நேரில் கண்டிருக்கிறேன். அண்ணன் விஜயகாந்த் கட்சி தொடங்குகிற போதும் இருந்த மாநாட்டில் நான் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறேன். தற்போது நடந்த இந்த தாவேகா மாநாட்டையும் நான் கண்டிருக்கேன். எல்லாருமே கட்சி தொடங்குகிற போது 234 தொகுதியில் நம்ம போட்டியிடணும், அடுத்து நம்ம தான் முதலமைச்சர்னு சொல்லி அந்த முழக்கத்தோடு தான் கட்சி தொடங்கி உள்ள வராங்க. அதுக்கப்புறம் இந்த நீரோட்டத்தில் அவர்களால் செயல்பட முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்சியோடு பயணத்தால் தான் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அல்லது நாம் எடுக்கிற எண்ணிக்கை கூடுதலாக்க முடியுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திமுகவோடு பயணம் செய்கிறார்கள். ஆனால் இப்போ விஜய் தெளிவாக இருக்கிறார். ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார், கூட்டணி ஆமாம் கூட்டணி வந்து நான் ரெடியாக இருக்கிறேன், அரசாங்கத்தில் பங்கு கொடுப்பதற்குண்டான மனநிலையோடு நான் இருக்கிறேன்னு சொன்னால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதுதான் நீங்கள் சாத்தியமும் படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான் சாத்தியப்படுமே தவிர தனித்து யாருமே இங்கே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது இல்லை. ஏனென்று சொன்னால் அசுர பலத்தோடு இரண்டு இயக்கங்களும் தொண்டர்கள் பலத்தோடு அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கிறார்கள். இதை மீறி உடச்சி உள்ள ஒருத்தர் போய் திரும்பி வரணும்னு சொல்லி சொன்னால், நான் பார்த்தவரையிலே என்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அண்ணன் வைகோவும் பார்த்துருக்கிறேன், அண்ணன் விஜயகாந்தையும் பார்த்துருக்கிறேன். அது சாத்தியப்படாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. இவர்களுக்கு இரண்டு அண்ணன் வைகோவும் அண்ணன் விஜயகாந்தும் ஆகச்சிறந்த தலைவர்கள், ஆகச்சிறந்த மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், ஆகச்சிறந்த பேச்சாளர்கள். அவர்களாலே முடியல. அப்படி இருக்கிற போது இது ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படாது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவித்ததுக்கு அப்புறமா அதிமுக வந்து பயங்கரமான எதிர்வினைகள் வந்து வாரிசு அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது வாரிசு அரசியல் இது நல்ல ஒரு கேள்வி. இது வாரிசு அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். எப்படின்னா, வாரிசு அரசியல் என்று யார் சொல்லணும்னா தலைமை அடுத்தடுத்து வருது பார்த்தீங்களா, அதுதான் வாரிசு அரசியல். தலைமை தாண்டி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட வாரிசுகள் வராங்கன்னு சொல்லி சொன்னால் அது வாரிசு அரசியலாக வராது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் ஜெயக்குமார் சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கிறார். அப்போ திரு ஜெயவர்தனுக்கு அண்ணன் ஜெயக்குமார் போய் சீட்டு கேட்கல, மாண்புமிகு அம்மாவே கூப்பிட்டு ஜெயவர்தனுக்கு சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போது
இது வாரிசு அரசியலாக வராது. அம்மா யாராவது நியமித்திருந்தால், இப்போ இவங்க அண்ணன் எடப்பாடியார் யாராவது நியமித்திருந்தால், அவருடைய வாரிசுகளை நியமித்திருந்தால் அதுதான் வாரிசு அரசியல். அதுதான் சொல்கிறோம். திமுகவில் தொடர்ந்து வாரிசு அரசியல் வருவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், கோபாலபுரத்தினுடைய தொட்டிலே குழந்தை பிறந்தால் மட்டும்தான் திமுகவினுடைய தலைவராக முடியும். மாறாக அதிமுகவில் யாராவது ஒரு கிளை செயலாளர், ஒரு விவசாயியின் மகன் கூட கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கலாம், முதலமைச்சராகலாம். அதுதான் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அது கூட கருணாநிதியினுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசுகளுக்கு தான் அந்த பதவி வருமே தவிர பெண் வாரிசுகளுக்கு வராது. திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள், ஏன் அவங்களுக்கு கொடுக்கலாமே? அவங்கள இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டில் நிற்க வச்சு மந்திரி ஆக்கலாமே, ஏன் உங்களுக்கு வரல? அதை தாண்டி திரு உதயநிதிக்கு கருணாநிதியின் பேரன் என்ற தகுதியோ திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற தகுதியை காட்டிலும் வேற என்ன தகுதி அவருக்கு இருக்கிறது? மொழி போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறாரா? விசா காலங்களில் பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறாரா? அல்லது ஏதாவது அரசியல் போராட்டங்களில் பங்கெடுத்து கைதாகி சிறை சென்றிருக்கிறாரா? இந்த திமுகவிற்காக அவர்கள் செய்த தியாகம் என்ன? எத்தனையோ மொழி போராட்ட தியாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு தெரியும், தமிழ் போராளிகள் எனக்கு தெரியும், விசாகாரங்களில் சிறை அனுபவித்து இன்றைக்கும் உடல் உபாதைகளோடு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்கு இல்லாத தகுதி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி வந்துருச்சு? ஏன் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, கோபாலபுரத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அவருக்கு அந்த தகுதி வருதுன்னு. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அதே உங்கள் வீட்டில் பிறந்துட்டாருன்றதுக்காக நீங்கள் அவங்களுக்கு பதவி கொடுத்துருவீங்களா? இதுதான் வாரிசு அரசியல். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவருடைய வாரிசுகள் வருவது அது வாரிசு அரசியல் கிடையாது. ஒரு கட்சியை ஒரு குடும்பம் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கிறது, ஒரு நாட்டை ஒரு குடும்பம் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பிரான்ச் தான் மற்றவங்க. அதனால் வந்து வாரிசு அரசியல்ன்றது என்டையராக டிஃபரெண்ட்டு. வாரிசு அரசியல் அது வந்து திரு கருணாநிதியுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர நீங்கள் வேறு யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி. ஓகே, 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? திமுகவினுடைய நிர்வாகம் சரியில்லை, திமுகவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, திமுகவில் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், அரசாங்கத்தில் தலையீடு இட முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே பெருவாரியாக இருக்கிறது. இப்போ சொல்றீங்க, இன்னைக்கு காலையில் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோட ஆஃபீஸில் என்னோட கலீகு கிட்ட திமுக கரவேட்டி போட்டு வர்றார், நான் 72 கட்சிக்காரன்னு சொல்லிட்டு, திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறது, இந்த ஊடகத்தில் நான் சத்தியம்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி, திமுகவில் எதுவுமே சரியில்லை, ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு போஸ்டிங்கோ எதுவுமே இல்லை, எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 72 கட்சிக்காரன்றார். யாருன்னு எனக்கு தெரியல, என் கல்வி கிட்ட பேச நான் கேட்டுக்கவும் விருப்பப்படலை. அவ்வளோ பெரிய ஒரு மூத்த ஒரு அண்ணன் வச்சுக்கோங்களேன், 72லேருந்து நான் கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு என் ஆஃபீஸுக்கு வராரு. இந்த ஆஃபீஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சரியில்லைன்னு சொல்கிறாரு. அதோட வேற என்ன சான்று வேணும் இந்த அரசாங்கம் நல்லா நடக்குதுன்றதுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது, மக்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது தான் இப்போ நம்ம தேர்தல் வச்சா நிச்சயமாக நம்மளுடைய சாயம் வெளுத்துரும் அப்படின்னு இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது. தமிழக அரசாங்கம் இப்போ உள்ளாட்சி தேர்தல், காலியாக இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும். ஆனால் அவங்க நடத்த மாட்டாங்க. ஏன்னா இப்போ நடத்தினாங்கன்னா அவங்க சாயம் வெளுத்துரும். அந்த சாயம் வெளுத்துச்சுன்னு சொன்னால் 26 மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு பரிசாக காத்திருக்கிறது. அதனால் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டெபாசிட் காலி ஆகிடும், நமக்கு 26 நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறோம் சொல்கிற கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, சிம்பிள். நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, திமுகவுக்கு அடுத்த தலைவர் அழகிரி அப்படின்னு நான் இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? அப்படியே கடந்து போவார். அது எந்த விதமாக பதிலும் சொல்ல மாட்டார். ஏன்னா அது நடக்காது. திமுக அடுத்த தலைவர் கனிமொழி அப்படியே அவன் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, கம்முன்னு போயிடுவார். அப்போ உங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற போது வெளியில் யார் பேசினாலும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கடந்து தானே போனோம். 19 கூட்டணியில் இருக்கிறீங்க, 19 வெற்றி பெற்றிருக்கிறீங்க, 21 வெற்றி பெற்றிருக்கீங்க, 24 வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த 24 வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த பேச்சு பெருவாரியாக ஏற்படுகிறது? கூட்டணி கட்சிகளின் வாயிலாக ஏன் ஏற்படுது? அவங்க மூலியமாக சொல்லக்கூடிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டிருக்குது? அரசியல் இருக்குதுன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம். எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது அவர்கள் சொல்வது, கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அது கூடிய விரைவில் அந்த சலசலப்பு வெடிப்பாக வெளிப்படும். அதிமுகவை வந்து உள்ள இருந்தே உடைக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவுது. இது உண்மையா? உண்மைனா ஏன்? இப்போது 4 வருஷம் 2 மாதம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு பாருங்கள். ஒரு 100 அடிப்படை உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு செய்தி உங்களால் காட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தொண்டர்கள் பலமான ஒரு இயக்கம் இது. தலைமை பொறுப்புக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கிறார். அவரே சொல்லுவார், இந்த கூட்டத்தின் வாயில ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டத்தில் அதுவும் கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டன் கூட நான் இருக்கிற இடத்திற்கு வரலாம் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் பேசக்கூடிய ஒரு ஜனநாயகமிக்க ஒரு கட்சி. அது எல்லா கட்சியிலையும் சொல்ல மாட்டாங்க. திமுக சொல்லுங்க, திமுக சொல்லுங்க. நாளைக்கு மீட்டிங் நடக்குது, இந்த இயக்கத்திற்கு அடுத்து இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் தலைவர் பொதுச் செயலராக வருவார், தலைவராக வருவார், முதலமைச்சராக வருவார் சொல்லுங்க. எழுதி தர சொல்ல முடியாது.
அது சொன்னால் தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் இங்கே இருக்கிறது. அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம், இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. மிக வலுவாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எப்பவுமே களம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக. இதுதான். யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், எங்களோடு இணைந்து பயணம் செய்யலாம், எங்கள் முதுகில் சகாரி செய்யலாம், எங்களோடு சுகமாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட களம் என்பது நிச்சயமாக இருக்காது. களம் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வலுவான தலைவராக நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க வரிசையில் எடப்பாடியும் இன்னொரு வலுவான தலைவர் தான். இவர் வந்து இந்த கட்சியை வந்து டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போவார், அடுத்து ஒரு ஆளுமையை வந்து உருவாக்குவார் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்குலாம் இருக்கா? கட்சி நிச்சயமாக இருக்குது. அதான் சொன்னேன் நான். ஒரு எப்படின்னா ஒரு ஜெனரஸான ஒரு லீடராக நான் பார்க்குறேன். சாதாரண ஒரு ஆள். நான் என்னையெல்லாம் வந்து அவர் என்டர்டெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் போனால் என்னை உடனடியாக உள்ளே அழைத்து என்னோட கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வார். எல்லார்ட்டையுமே நான் இல்லை, எல்லார்ட்டையுமே நான் ஒரு சாதாரண ஆள். என்கிட்டயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய கருத்துக்களை அவர் கேட்கிற உள்வாங்குகிற அந்த தன்மை இருக்குதுன்னு சொன்னால் அதோட ஒரு மிகப்பெரிய லீடராக எப்படி இருக்க முடியும்? ஆனால் அவர்கிட்ட முந்தநேற்று விருதுநகர் எங்கேயோ போகிறாரு, ஒருத்தர் கை கொடுக்குறாரு, தள்ளி விடுறாரு. எல்லா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் செய்யலாமா? நீங்கள் செய்ய வேணாம். உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் அம்மனிந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பிஎஸ்ஓ கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்க போகிறாங்க. வெளிப்படையாக மக்களை அணுக விடாத, மக்களை தொடக்கூட அனுமதிக்காத ஒரு முதலமைச்சர். அதே முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் ஆரணியில் நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வாக்கு சேகரிக்கிற வருகிற போது ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் இவ்வளோ ஆகிட்டு தான் இருப்பார். அவர் வரார், அவரை கட்டி அணைச்சி அவர் கூட நின்று அவர் மேலே போட்ட பிடிச்சி ரொம்ப நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோ, ரொம்ப சிரிச்ச முகத்தோடு. அதே போல் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தம்பி ஒருத்தர் தோல்ல கை போடுவார், பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. முதலமைச்சராக இருக்கிற போது அவர் எதுவும் பிஎஸ்ஓ தடுக்கிடுவார், எடுக்காதுன்னு மாற்றத்தில் ஒரு தோல்ல கைப்படி. எதனா முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா? இவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு மனித நேயமிக்க ஒரு தலைவராக இருக்கிறார். இதைத்தான் எங்களுடைய பாடசாலை, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் என்கிற பாடசாலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவும் சொல்லிக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய இயக்கம். இங்கே நீங்கள் இப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நீங்கள் கிடையாது. அவர் இப்போ அங்கே அந்த திமுக தான், அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் தலையாட்டி தான் போகணும். நீங்கள் ஒருத்தனை பிடிச்சி தள்ளினாலும் சரி, ஒருத்தன் கண்ணத்தில் மெட்ரோ ட்ரெயினில் ஒருத்தன் கண்ணத்தில் அரைஞ்சிங்கனாலும் சரி, உங்களை யாரும் கேட்க முடியாது. இது வந்து அவரோட இயல்பு, அவருடைய நல்ல குணநலனை காமிக்குது. ஆனால் ஒரு வலுவான தலைவராக இதை வர ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு நிச்சயமாக கொண்டு வரோம் சார். இங்கே இப்போ சிம்பிளுங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தமிழக மக்களை போல ஒரு நல்ல ஒரு மக்கள் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்காம அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தமிழகத்தினுடைய மக்கள். நீங்கள் அன்பை கொடுத்தால் பன்மடங்காக அன்பு திருப்பி கொடுப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அன்பை மட்டுமே விதையுங்கள், அது பன்மடங்காக பெரிய உங்களிடத்தில் வரப்போகுது. அந்த அன்பை விதைக்கக்கூடிய இடத்துல அந்த எடப்பாடியார் இருக்கிறார். அதோட வேற என்ன வேணும்? மிகப்பெரிய கட்டமைப்பை அமைப்பதற்குண்டான மனசக்தி, வலிமை இருக்கிறது, போதுமே. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் திரும்ப அதிமுக கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை பல மேடைகளில் சொல்லிட்டாரு எங்களுடைய பொதுச் செயலாளரே. அவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. இல்லை. இப்போ குறிப்பிட்ட ரீசனாக கட்சிக்குள்ளே ஏதாவது இருந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அப்போது கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் அந்த கட்சியில் இணைவதற்குண்டான வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரே அதிகாரம் படைத்த உச்சபட்ச அமைப்பு எங்களுடைய பொதுச் செயலாளர். அவரே சொல்லிட்டாரு இல்லைன்னு. அதுக்கப்புறம் நம்ம வேறு அதில் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டலாம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா? கஞ்சா நல்லா திறம்பட விற்கிறாங்க, அதில் பாராட்டலாம். சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதில் பாராட்டலாம். கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுறதுக்கு உண்டான வக்கில்லாத ஒரு அரசாக இருக்குது, அதுக்கு பாராட்டலாம். மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் செய்யாமல் 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றுனதுக்கு பாராட்டலாம். பால் விலை, பால் உபபொருட்களுடைய விலையை ஏற்றுவதற்குண்டான அதுக்கு பாராட்டலாம். சொத்து வரி அதுக்கு 150% உயர்த்தி இருக்கிறார்கள், அதற்கு பாராட்டலாம். சரியில்லாத படிக்கட்டுகள் கூட இல்லாத ஒரு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கு பாராட்டலாம். குண்டும் குழியுமான சாலைகள் நடக்கிறது, அதற்கு பாராட்டலாம். 4000 கோடி செலவு செய்து இன்றைக்கும் மழைநீர் வடிகால் சரியாக செய்ய இயலாத மழைநீர் தேங்கக்கூடிய சென்னையாக மாற்றி இருப்பதற்காக அவர்களை பாராட்டலாம். இதுபோல் பாராட்டுவதற்கு பட்டியல் நீளமாக இருக்கிறது. ஆனால் பாராட்டுவதனால் அந்த பாராட்டு மழையில் அவர்கள் நலைவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய விஷயங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.